ஒரு சில ம். மேம் டவுன்லோட் பண்ணி நான் ரியாக்ட்ல வந்து ஒருக்க பண்ணியிருந்தேன் மேம் அந்த மாதிரி. ஓகே. ரியாக்ட்ல மூன் ஸ்டாக் வச்சு பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தேன் மேம். ம். அதை வச்சு இந்த இந்த மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன் மேம். See, அது Excel uploadக்கு you don't need any UI. All you need is a button. Here is the Excel எஸ் மேம். file. அதுக்கு React is front end. எஸ் மேம், அந்த ரியாக்ட்ல வந்து நான் அந்த இப்போ ஒரு ஷீட் இருக்குன்னா அதை டவுன்லோட் பண்ணோம்னா எக்ஸல்ல டவுன்லோட் ஆகும். அந்த மாதிரி ஒரு இது பார்த்துருந்தேன் மேம். சரி, நம்ம பண்றது அந்த அப்லோட். நம்ம பண்றது அப்லோட் மேம். அதே மாதிரி மேபி இதுக்கும் வந்து ஒரு இம்போர்ட் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன் மேம். இம்போர்ட் இன்ஸ்டால் பண்றதா? ஓகே. Maybe there are newer technologies now. Okay, so that's going to be a homework, and we'll do that. Where is Kavya? Kavya's network பிரச்சனையே காவியாக்கு தானா? Um, okay, all right. She's here. We probably need to meet a little bit more often than once a week. Next week we'll have to meet a couple of times. Um, next Sunday அவங்க கார்த்தியும் வருவாங்க. We have to show him something. சரியா? So be ready for that. Okay, continue, Kavya. மேம் ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு 15 டேஸ் 5:30 வரைக்கும் காலேஜ் இருக்கு மேம். ஸோ சரி, எனக்கு டிராவலிங்கே 1 ஹவர் ஆகும். சரி. ஓகே. ஸோ Yes, ma'am. என்ன சஜஸ்ட் பண்றீங்க? ஒரு You want me to? 8:30 அந்த மாதிரி Yeah, மீட்டிங்னா ஐ கேன் yeah, yeah, ஜாயின். yeah. I can do that. No problem. If you want me to do 9, I can do 9. Whatever is convenient for you all. வீக்டேஸ்ல எஸ் உங்களுக்கு என்ன மேம். கன்வீனியன்ட்டோ அதான். எதுக்கு 5:30 வரைக்கும் காலேஜ்? ஐ மீன், ஜஸ்ட் கியூரியஸ். அதாவது இப்போ டிஎஸ்ஏ அந்த ஒரு கோடிங் ட்ரைனிங் கொடுத்தாங்க மேம். அதுல வந்து பெஸ்டா இருக்கவங்களாம் வந்து டிஎஸ்ஏ நானு காவியாலாம் அதுல இருக்கும் மேம். ஸோ ஓகே. அதுல வந்து 5:30 வரைக்கும் ஹேண்ட்ஸ் ஆனால அந்த மாதிரி. எஸ், ஓகே. டிஎஸ்ஏ இஸ் a good thing to learn and go ahead பண்ணுங்க. 9 o'clock I can do that. But you're going to be tired also. எங்க டைம் இருக்குமா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்றதுக்கு? This is my concern ஸ்டார்டிங்ல இருந்தே. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதையும் பண்ண சொல்லி they load you up with a lot of things. எஸ் மேம். பட் என்ன இருந்தாலும் எங்களால சாட்டர்டே சண்டேல கவர் பண்ணிட முடியும் மேம். மத்த நாள்ல ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு சாட்டர்டே சண்டேல But the ஒர்க் problem கம்ப்ளீட். is, இப்போ நான் வந்து இந்த 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 பர்டிகுலர் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி டேட்டா பேஸ் போறது வரைக்கும் எப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் வி பின் டூயிங் இட் ஃபார் மோர் தென் 2 weeks now, ரைட்? நான் திருப்பி 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 கேட்டு, இஃப் யூ ஒன்லி மீட் ஒன்ஸ் அ வீக், இஃப் யூ ஒன்லி டூ அ லிட்டில் பிட் அட் அ டைம், என்னால் ஃபீட்பேக் கொடுக்க முடியாது. அப்படிங்கும்போது இட்ஸ் கோன் டிலே குவாய்ட் அ பிட். ஆஃபீஸ்லேயே எனி ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா தேர் நாட் கோன் மீட் யூ ஒன்ஸ் இன் அ வைல், பிகாஸ் யூ ஆர் நியூ, மீனிங் நியூ கிராஜுவேட்ஸ், ரைட்? அப்படிங்கும்போது அடிக்கடி பார்த்து ஃபீட்பேக் கொடுத்தா தான் ப்ராஜெக்ட் வேகமாக போகும். இல்லைன்னா வேஸ்ட் ஆஃப். நீங்கள் சாட்டர்டே 8 மணி நேரம் உட்காந்து, சே யூ ஒர்க் ஆன் ஃபார் 8 hours ஆன சாட்டர்டே, 8 மணி நேரத்தில் பாதி ஒரு 2 ஸ்டெப் முடிஞ்ச பிறகே ஓ இவ்வளோதான் நினச்சிட்டு முடிச்சிருவீங்க. இதே இது நான் ஃபீட்பேக் கொடுத்துருந்தேன்னா தென் யூ கேன் ஸ்பெண்ட் 2 more hours. That is the reason I want to meet. Not only I want to meet, I also want to work on it on a daily basis. ஸ்டார்டிங்லேயே கன்ஸ்டன்ட் போட்டு தான் நான் ஆரம்பிச்சேனே நான். யூ ஹாவ் டு பி ஒர்க்கிங் அண்ட் எல்லாம் புரிஞ்சது வச்சு தென் ஐ கேன் கோ டூ அ ஃபியூ திங்ஸ் லிட்டில் லேட்டர். ஒரு ஒரு நல்ல கிராஸ்ப் வந்துச்சு அப்புறமா பண்ணுறதுனா மேபி யூ கேன் டூ இட். அதர்வைஸ் இட்ஸ் இனிஷியலி யுவர் லேர்னிங், இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். மேம் ஒரு 15 டேஸ் மேம். நான் வந்து ஒரு 1 வீக் தான் மேம் கொஞ்சம் மேனேஜ் பண்ற கஷ்டமா இருக்கும். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து we will. எஸ், எஸ். ஓகே. பட் அட் த சேம் டைம் திங்க் அபவுட் இட். இப்போ 15 days இது சொன்னீங்க. 2 weeks முன்னாடி இன்னும் என்னவோ சொன்னீங்களே, ஏதோ என்னவோ ப்ரிப்பரேஷன் இருக்கு, இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் இருக்கு அப்படி சொல்லிட்டு அதுக்கு ஒரு 15 days அது ஆச்சு, ரைட்? 2 டேஸ் தான் மேம் அவங்க 5:30 வரைக்கும் வச்சாங்க. நான் என்ன சொல்ல வரேன், there will always be something. உங்க காலேஜ் வந்து they make sure that you have something or the other, correct? It comes in different names, but there is something always. And நீங்க 1 hour பாவம் ட்ராவல் பண்ணி போறது வைக்கிறது, then it only adds. So I don't know if you can rest for an hour அந்த so that வீட்டுக்கு வரும்போது உங்க உங்க ஃபுல் சுச்சுவேஷன் எப்படின்னு எனக்கு தெரியாது. எவ்வளவு லோடு இருக்கு, ஒர்க் லோடு எவ்வளவு இருக்கு, எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு. ஐ ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் இந்த ப்ராஜெக்ட் பிகாஸ் தட்ஸ் ஆல் ஐ ஐ ஆம் டூயிங்.
ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக திஸ் இஸ் ஆல்சோ டுவர்ட்ஸ் யுவர் கிரெடிட் ரைட், என்னது ஜிபிஏக்கு கவுண்ட் ஆகுது அது. திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் எஸ் ஆஸ்கிங் மேம். ஃபார். முன்னாடி கேட்டேன் இல்லையா, ஸ்கூலில் ஒரு 1 hour காலேஜில் ஒரு 1 hour கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு. எஸ் மேம். மேம் இப்போ வந்து யாருமே அந்த ஒர்க்குக்குள்ள இன்னும் போகல மேம். இப்ப அந்த ட்ரைனிங் நடத்துறதுனால ம் அதனால வந்து இன்னும் அந்த ப்ரெஷர் போடல மேம் நீங்க. நீங்கள் ஓகே, ஐ வுட் லைக் யூ டு கோ டெல் யுவர் மேடம் சொல்லுங்க, இந்த மாதிரி நாங்கள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டோம், ஆல்ரெடி there's a customer, we are working on it, we also need time for this. ஸோ எதனா தேவையில்லாத இது எதனா ஒன்று கொடுத்தாங்கன்னா மேபி யூ கேன் ஆஸ்க் ஃபார் அன் எக்ஸப்ட் டிஎஸ்ஏ, கோ ஹெட் அண்ட் டூ இட், நோ கொஸ்டின் ஆன் தட், ரைட்? பட் if there is anything else, I want you guys to go tell them. But anyways, இப்போ டைம் இது பண்ண வேண்டாம். I would like to meet with you again, and maybe Wednesday or something. I can do 9 o'clock. But you have to work on it on a daily basis. Okay. So, okay. But இது போட்டிங்களா? Break point போட்டாச்சா? Only have 10 minutes. Ah, minutes. The Sunday sessions I need to do a little longer. At 9 o'clock, I have another meeting. So, okay. Hitacha, run and debug. Okay. என்னாச்சு? Okay. It says he can't find a team and match. Okay, all right. In the interest of time, so இதுதான் நான் நம்ம 4 வாரமா லாஸ்ட் 2 வீக்ஸாக நான் கேட்டுட்டு இருக்கேன் இதுதான். ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கணும், எங்கிட்ட இன்னைக்கு வரும்போதே காட்டும்போதே ஆல்ரெடி பிரேக் பாயிண்ட்லாம் போட்டு இந்த மாதிரி இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு காட்டியிருந்து. யூ ஷுட் ஹவ் பீன் ப்ரிப்பேர்டு. அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேராக இருந்திருக்கணும் இத்தனை தடவை கேட்டதுனால. நான் திஸ் இஸ் அ கம்ப்ளைண்ட் ஃப்ரம் ஒன் ஆஃப் த இன்டர்ன் ஹெட்டுக்கோட கம்ப்ளைண்ட் என்னன்னா, 4 விஷயம் சொன்னால் ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் ஹேப்பனிங் டுடே. நான் வந்து நீங்களா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். 2 தடவை சொன்ன பிறகு 3வது அடுத்த வீக் தான் நீங்கள் கேம் அப் வித் யுவர் ஓன் கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட். இந்த இது வந்து இது பிரேக் பாயிண்ட் வச்சு ஷோ மீ த ஹோல் திங் சொன்னேன். இன்னும் இன்னும் பண்ண முடியல நம்மளால. ரைட், யூ ஆர் நாட் ஏபிள் டு காவியா, யூ ஆர் ஆன் மியூட். ரைட், இட் டேக்ஸ் டைம். இட் டேக்ஸ் so much time for you to 4 விஷயம் சொன்னா அந்த 4 விஷயம் பண்றதுக்கு 4 வாரம் ஆகுது. இட்ஸ் வெரி வெரி ஸ்லோ பேஸ். இப்போ யூஎஸ்ல வந்து யாருக்கிட்டையாவது உங்களை இன்டர்ன்ஷிப்புக்கு நான் யூஎஸ்ல யாருக்கிட்ட கனெக்ட் பண்ண திங்க் சந்தியா ப்ராப்ளி நோஸ். இட்ஸ் வெரி ஸ்னெயில் ஸ்பீடும்பாங்க. வாட் ஸ்னெயில் ஸ்பீட் இஸ், ரைட்? ரொம்ப ஸ்லோவாக போகுது இந்த ப்ராஜெக்ட். கார்த்தி வேறு அன்றைக்கி என்கிட்ட கேட்டாங்க எப்போ நான் வந்து ஜாயின் பண்ணுறது. நான் சொன்னேன் இல்லைன்னு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு. இட்ஸ் வெரி ஸ்லோ. த ஒர்க் இஸ் கோயிங் ரியலி ஸ்லோ. திஸ் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் திஸ். நான் முதல்ல ஹோம்ஒர்க் இந்த சேம் ஹோம்ஒர்க் தான் இன்னும் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் வென் ஐ கேவ் த ஹோம்ஒர்க் 2 வீக்ஸ் முன்னாடி கொடுத்துருப்பேனா இருக்கும். எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ. என்ன பண்ணலாம்? what do you guys think? மேபி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா இருக்கும், டெய்லி 2 hours or whatever ஒர்க் பண்ணுறீங்களா இருக்கும். why do you think it is not moving fast? am I changing the இது ஒர்க் ஹோம்ஒர்க் ரெக்யர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறேன்னா, இன்னைக்கு மாடல்ஸ்னால் என்ன கொஸ்டின் முதல்ல போட்டிருந்தேன் நான். what do you know? What do you think is how can we improve this? Each one of you tell me what you see as the problem and do you see this as a problem? What do you think is the problem? How can you, going back to Lakshya's the interview,
நான் ஆக்சுவலி கேட்குறது எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே டீபக் பண்ணி பழக்கம் இல்லை மேம். ஸோ எனக்கு சரி இது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு எப்படி டீபக் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறதுன்னு. ஸோ அதுக்கு நான் இப்போ ஏதாச்சும் வீடியோஸ் ஏதாச்சும் பார்க்க முடிஞ்சா நான் பார்க்குறேன் மேம். அது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது எனக்கு எதுவுமே வரல மேம். ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்க இந்த ஸ்டேஜ்ல இருந்து இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி பார்ப்பேன் மேம். என்ன சொல்லுங்க, நான் வந்து என்ன சொன்னா, என்ன சொன்ன டீபக் பண்ணி எனக்கு முன்னாடி பழக்கம் இல்லை மேம். ஸோ சரி இப்போ உங்கள்கிட்ட டீபக் பண்ணி காட்ட முடியல என்னால. சரி ஓகே. ஸோ உங்களோட இது என்னன்னா, அந்த பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே டைம் ஆகுது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்புறமா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது இட் டேக்ஸ் ஈவன் லாங்கர். தட் இஸ் யுவர் கன்சர்ன், யுவர் ரீசன். சரி இல்ல மேம், டீபக் ஒரு சின்ன கோட், பைத்தான் கோட் யூஸ் பண்ணி நான் பண்ணோம் மேம். ம் அந்த 5 சும்மா பட்டன்ஸ் அடிஷன் எப்படி மாதிரி ஒர்க் பண்ணிருங்க ஆகுது மேம். அப்படின்னு பார்த்தேன் மேம். சரி நானும் ரித்திகாவும் தான் மேம் கிளாஸ்ல உட்காந்து பார்த்தோம். சரி அதுல பார்க்கும்போது கொஞ்சம் அதுல ஸ்டெப் புரிஞ்சுச்சு மேம். ஓவர், ஸ்டெப் இன்டூ, ஸ்டெப் ம் ம் அதெல்லாம் சின்ன பண்ணி ப்ரோக்ராமுக்கு பார்த்தேன் மேம். புரியுது மேம். புரிஞ்சுச்சு மேம். ம் இந்த இது மாதிரி நிறைய பெருசா கனெக்டட் இருந்ததா? ஆகிருக்கிறது தெரியல. ஓகே. நான் the whole I used the word debug. I also kept saying எப்படி ஃப்ளோ ஆகுது, ரைட்? ஹவு இஸ் த கண்ட்ரோல் ஃப்ளோயிங் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து எப்படி பேக் எண்டுக்கு போய் இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் நான் திருப்பி திருப்பி சொல்லணா, ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்டில் போய் சர்வருக்கு போய் டேட்டா பேஸ்க்கு எப்படி போகுதுன்றதை காட்டுங்க. அதுதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான், ரைட்? கரெக்டா? ஐ யூஸ் த வேர்ட் debug பிகாஸ் இட்ஸ் கால்ட் த பிரேக் பாயிண்ட். அதனால இப்படி பண்ணி பாருங்கன்னு சொன்னேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் என்ன கேட்டேன்றது முதல்ல புரிஞ்சுதா? என்ன பழகணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்றது புரிஞ்சுதா? மேம் புரியுது மேம். ஆனா ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம்ல பண்ணி பார்த்தா புரியுது மேம். ம். இந்த பெரிய கொஞ்சம் ஒர்க் ஃப்ளோ அது பெருசா இருந்துச்சுன்னா அது ரொம்ப கொலாப்ஸ் ஆகுதும். ஓகே இதுக்கு அடுத்து என்ன வரும்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது மேம். கரெக்ட். ஓகே குட் கொஸ்டின். இதை நீங்க முதல்ல கேட்டுருந்துருக்கணும். ஸோ how much of help try to get, அதாவது whatever ChatGPT ஆர் வீடியோஸ் whatever, இதோட ப்ராப்ளம் வந்து டீபக் எப்படி பண்றது. நீங்க நீங்க சர்ச் பண்ணும்போது டீபக் எப்படி பண்றதுன்னு போட்டீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். இல்ல ஐ வாண்ட் டு நோ த கண்ட்ரோல் ஃப்ளோ ஃப்ரம் மை கிளையண்ட் டு த மை சர்வர் சைட் டு த டேட்டா பேஸ், ஐ வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃப்ளோன்னு போட்டிருந்தீங்கன்னா வேற ஆன்சர் வரும். அண்டர்ஸ்டுட்? மேம் நாங்க சர்வர் சைடுல எப்படி பண்றது பார்த்தோம் மேம். சர்வர் சைடில் டீபக் அது பண்றதுன்னு மட்டும் பார்த்தீங்கன்னாலும் வேற. இல்ல புரியுது மேம். சர்வர் சைடில் ஐ வாண்ட் டு நோ ஹவு மை டேட்டா கெட்ஸ் இன் டு த டேட்டா பேஸ், அப்படி போட்டிங்கன்னா வேற ரிசல்ட். நம்மளோட கோல் வந்து வி வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃப்ளோ. கிளையண்ட்ல இருந்து ஒரு டேட்டா எப்படி பேக் எண்டுக்கு அந்த ஏபிஐ கால் பண்ணி பேக் எண்டுக்கு போய் அது எப்படி வந்து டேட்டா பேஸ்க்கு, தட் இஸ் அவர் கோல். அதை லேர்ன் பண்றதுக்கு ஐ செட் புட் த பிரேக் பாயிண்ட்ஸ் வேர் அவர். ஸோ நீங்கள் ஐ திங்க் யூ கைஸ் காட் கன்ஃபியூஸ்ட் ஆன் ஆக்சுவல் இந்த பர்பஸ் என்னன்னு புரிஞ்சதுன்னா தென் வி கேன் கோ வித் த சொல்யூஷன். நம்ம பர்பஸே நீங்கள் வந்து நான் எப்படி டீபக் பண்ணுறது படிச்சுன்னா ஆப்வியஸ்லி யூ கோன் லேர்ன் எப்படி ரெட் கலரில் பட்டன் எப்படி போடுறது, ஸ்டாப் எப்படி பண்ணுறது, எப்படி ஸ்டெப் ஓவர் பண்ணுறது. தட் இஸ் அ டீபக்கிங் ஸ்கில், நாட் அண்டர்ஸ்டாண்டிங் த ஃப்ளோ ஸ்கில். டிஃப்ரென்ஸ் புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? You were trying to understand, and I kept using the word flow. Maybe, you guys stuck on the debugger word, நீங்க stuck ஆயிட்டீங்களா இருக்கலாம். But I kept saying, I want you guys to understand the flow. I want you to understand the flow. அதே தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். அந்த கீவேர்ட் எல்லாம் போட்டு நீங்க சர்ச் பண்ணி லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா you would be, it's a different discussion. நார்மலா டீபக் இல்லாம எப்படி ஃப்ளோ அது புரியுது மேம். புரியுது. பட் டீபக் how do you வச்சு know how உங்களோட ஓன் கோட்ல எப்படி போகும்? You have to put a break point to see இங்க தான் போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த அதுதான் break, எனக்கு கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுது. அதான் that is what you have to learn. இப்போ let's say நீங்க ரீட் பண்ணும்போது the client says, or உங்க ரீட் பண்ற உங்களோட அந்த ChatGPT says clientல வந்து the way the client talks to the server is through API, right? That's how the whole thing is happening through the APIs. Okay, how do I know what API is getting called? Client வந்து எந்த API கால் பண்றதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அந்த ஏபிஐ வந்து எந்த இடத்துல சர்வரில் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கிறது எப்படி தெரியும்? ஸோ தீஸ் ஆர் த ஸ்மாலர் கொஸ்டின்ஸ் யூ ஆஸ்க். ஸோ ஃபோக்கஸ்டாக கொஸ்டின் கேட்டு தென் யூ ஹேவ் டு கண்டினியூ.
ஒரு ஏபிஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதாக இருந்தால் என்ன ஃபங்க்ஷன் நேம் எங்கே இருக்கும்? அந்த யூஆர்எல்ல வந்து add_team அப்படின்னு சொல்லிட்டு யூஆர்எல்ல கொடுத்தா will that be the ரெக்வஸ்டோட நேம் அதுவாக தான் இருக்குமா? அது எங்கே இருக்கும்? எந்த ஃபைலில் இருக்கும்? models.pyல இருக்குமா இல்லை வேற எதனா ஃபைலில் இருக்குமா? அப்படி மாடல்ஸில் இருந்ததுன்னா என்ன பேரில் இருக்கும்? ஒன்ஸ் யூ நோ தட் அந்த பேரில் இருக்க ஃபங்க்ஷனில் போய் யூ கேன் புட் அ பிரேக் பாயிண்ட். அப்புறமா அந்த மாடல்ஸ் இருந்தது. இப்போ நம்ம பார்த்த மாடல்ஸ் தான் என்னன்னு பார்த்தோம். அதில் நீங்கள் போட்டிருக்கீங்க கேரக்டர் டாட் ஸ்ட்ரிங் வாட் எவர். அதுக்கு என்ன மீனிங்? என்ன மீனிங்? அந்த கிளாஸ் டெஃபினிஷன் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ட்ரான்ஸ்லேட் இன்டு தி டேட்டாபேஸ். ஸோ தட் இஸ் ஹவ் இட்ஸ் கோயிங் டு கோ டு தி டேட்டாபேஸ். இதுக்கும் டீபக்குக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் இட் இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங். எப்படி டேட்டாபேஸ் வந்து ஓஆர்எம் பார்த்தோம் லாஸ்ட் வீக். என்ன சொன்னீங்க? ORM is the way to go right to the database ன்னு சொன்னீங்க. ORM is the way to write queries. நம்ம SQL query எழுதாம ORMல பண்ணலாம்னு சொன்னீங்க. How is it happening? So these are the questions. These are the basic understanding. It's not about debugging. Debugging வந்து putting breakpoints, which is a simpler thing. இந்த இடத்துல பிரேக் பாயிண்ட் போனா கண்ட்ரோல் அங்கே வரும்போது ஹிட் ஆகும். எந்த இடத்துல பிரேக் பாயிண்ட் போடுறதுன்னு தெரியுது தானே நம்ம. ஃபார் தட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃப்ளோ. எப்படி கோடு வரும்னு சொல்லிட்டு. புரியுதா? ஒரு மாதிரி புரியுதா புரியலையா? இன்னும் இன்னும் புரியுது மேம். அடுத்து போய் ட்ரை பண்றதா? எஸ் மேம், நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கே தப்பாக பண்ணிட்டோம் மேம். டீபக்கிங் தனியாக கான்செப்ட் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டோம் மேம். அதான் சார், உங்களோட ஃபோக்கஸ் வந்து டீபக்கிங்ல போச்சு. விச் இஸ் ஓகே. டீபக்கிங் இஸ் அ ஸ்கில் தட் யூ நீட் டு ஹேவ், நோ கொஸ்டின். பட் நீங்க ஐ திங்க் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட், நீங்க so far நீங்கன்னு இல்லை, இன் ஜென்ரல் நீங்க வந்து யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன். இப்போ டீபக்னா ஸ்டார்ட் ஓவர் பண்றது எப்படி எப்படி அந்த 5 பட்டனுக்கு என்ன மீனிங் அப்படி தான் பார்க்குறீங்க. யூ ஆர் நாட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ். யூ ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு மேலோட்டமா அந்த யூஐல என்னென்ன பட்டன் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அதைத்தான் பார்க்குறீங்களே தவிர எதுக்காக அப்படி ஒன்று இருக்கு, எந்த மாதிரி பர்பஸுக்காக, அண்ட் வாட் சுச்சுவேஷன்ஸ் வுட் ஐ யூஸ். தட் இஸ் கோயிங் a little bit deeper level, understanding the concepts. மாடல்னாலும் யூ அண்டர்ஸ்டாண்ட், ஓ இதுனா கேரக்டர் ஃபீல்டு, அதில் சார் ஃபீல்டுன்னு போட்டிருந்தா கேரக்டர் ஃபீல்டு, 100ன்னு போட்டிருந்ததுன்னா அதுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களே தவிர அது ஏன் அது யூ ஆர் நாட் டெல்லிங் மீ இட்ஸ் அ டேட்டாபேஸ் காலம். டேட்டாபேஸில் ஒரு காலம் நான் டிஃபைன் பண்ணுறதுன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ அதைத்தான் இங்கே கொடுக்குறேன். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆன்சர். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓ சார் ஃபீல்டு இருந்தால் கேரக்டர் ஃபீல்டுனா சார் ஃபீல்டு CHAR போடணும். டிஃபால்ட் லெங்க் வந்து போடலன்னா 0 ஆகிடும். ஷுர், பட் வாட் இஸ் தட் ஃபார்? இதுக்காக அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் தட் இஸ் மை டேட்டாபேஸ். என்னோட டேட்டாபேஸை நான் டிஃபைன் பண்ணணும். டீம் அப்படி சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்கணும் என்னோட டேட்டாபேஸில். அந்த டீமில் வந்து இந்த காலம் நேம்னு ஒரு காலம் இருக்கணும், மேட்ச்னு ஒரு காலம் இருக்கணும். அதனால தான் இந்த இடத்த இப்படி போட்டிருக்கேன். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆன்சர். தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட், நாட் த டீட்டெயில்ஸ். புரியுதா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் யூ ஆர் ட்ரைங் டு லேர்ன் அண்ட் வாட் யூ ஷுட் பி லேர்னிங்னு. நீங்கள் லேர்ன் பண்ணுறதும் தேவை. யூ நீட் டு நோ டிஃபால்ட்டு மேக்ஸிமம் லெங்க் எவ்வளோன்றது தெரியணும். பட் மேக்ஸிமம் லெங்க் வர்றதுக்கு முன்னாடி எதுக்காக அதை பண்ணுறதும் தெரியணும் இல்லையா? யாரு இந்த ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட் யூஸிங் வேற என்ன ChatGPT சமாச்சாரங்கள், திஸ் இஸ் அ ஃபண்டமெண்டல் திங்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பிஃபோர் யூ ஸ்டார்ட் யூஸிங் டூல்ஸ். ரைட்? இப்போ நான் வந்து மரம் வந்து whatever, இப்போ ஹேவ் அ ஹேமர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பழகுறது ஒன்று. எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நான் ஹேமரை யூஸ் பண்ணணும், இந்த நெயிலை நான் ஒழுங்காக வைக்கணும். there are many other things you have to learn before saying ஹேமர்னாலே அடிக்கிறதுக்கு தான் ஹேமர். ஷூர், everybody knows that அடிக்கிறதுக்கு தான் ஹேமர். So you need to, you have to start learning it in a different way. Your thinking has to change. Understand first. Understand the concepts first. Okay, with that said, I'll give you a couple more days. We'll meet again on Wednesday. I hope you can find some time. I'll do it on 9 o'clock. சந்தியா ஒரு ஆளுக்கு தான் 1 hour டிரைவா வீட்டுக்கு? 1 hour போகிறதுக்கு ஆகுமா? எந்த ஊர்? மதுரை மேம். அப்பா, அந்த பஸ்ஸில் போகும்போது ரெஸ்ட் எடுக்க முடியுமா? என்ன பண்ணுவீங்க? தூங்கலாம், வைக்கலாம், நின்றுட்டு போகணுமா?
இல்ல மேம். ஃப்ரெண்ட்ஸோட வந்தா மேபி ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா சம்டைம்ஸ் இப்ப நான் மட்டும் தான் ஆனா அன்னைக்கு வருவேன். ஸோ அதனால ரெஸ்ட் எடுக்க வாட் முடியாது. யூ மீன் பை தட்? தனியா உட்கார்ந்து வருவீங்களா இல்லையா பஸ்ல? உட்கார்ந்து தான் மேம் வருவோம். பட் ஸ்டாப் வந்து டக்குனு வந்துரும். எப்படி தூங்கிட்டோம்னா எப்ப வரும்னு தெரியாம போகும். அதனால தூங்க மாட்டேன். பயத்திலேயே தூக்கம் வராது. காலைல எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க? காலைல 7:50 மேம். 7:50 50வா? எஸ் மேம். 8 மணிக்கு கிளம்பணும். ஓகே. வெல், that's life, student life, final 6 months, final 1 year. Got to work hard, work hard. So it's உங்க இஷ்டம் how much effort you want to put. But my ask was spend at least an hour if not- or more. எஸ் மேம். எங்க 2 பேருக்குமே இருக்கு மேம். எனக்கும் இருக்கு, சந்தியாவுக்கும் இருக்கு மேம். ரெண்டு பேருமே 1 hour போகணுமா? ஒரே டைரக்ஷனா? Then எஸ் again, மேம். try to rest in your long rest as in தூங்கணுன்றது தான் ரெஸ்ட்னு கிடையாது. You can listen to the videos or you can think about it. Maybe you can work. It'll be very tiring and I don't recommend that. Whatever. Okay, try to balance. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாது. So try to balance. I will meet again on Wednesday. We'll do the exact same thing one more time of understanding எப்படி flow ஆகுது. Again, I'll repeat it. How is the flow from the client to the thing? எப்படி flow ஆகுது, எப்படி database create ஆகுது, databaseல இருக்கிற tables எப்படி create ஆகுது. Understand the whole thing one more time. சரியா? So the next task is going to be, இதுக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு தெரியாது. The next task, the thing I want to do is, Kavya, can you quickly bring up your இது? I mean, I have to go for another meeting, but quickly bring up முடிஞ்சதுன்னா. I was looking at the UI. நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ் காட்டினீங்க, ஐபிஎல் இந்த ஓப்பன் 2-3 பட்டன் இருந்தது. பிஃபோர் யூ கிளிக் ஆன் தி ஆட் பட்டன், இட் லுக் நைஸ். அஸ் அன் கிளீனாக இருந்தது. இட் வாஸ் அ கிளீன் கோர், நல்லா அழகாக பார்லாம் போட்டு கலர்லாம் போட்டு நீட்டாக இருந்தது. பட் நாட் யுவர் ஆட் டீம். இந்த இடத்துல டீம் நம்ம அமுக்குறீங்க, அதெல்லாம் இட் வாஸ் அன் கிளீன். மை கொஸ்டின் இஸ், அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் ஜென்ரேட் பண்ணது யாரு, செகண்ட் பேஜ் ஜென்ரேட் பண்ணது யாரு? டிட் யூ டூ ஹேண்ட் டைப் இட் ஆர் வாஸ் இட் டன் இன் இது ChatGPT or whatever? இல்ல மேம். கோட் அது ChatGPTல தான் மேம். போட்டிருங்க. செகண்ட் எழுதின ஆனா code பட் டிசைன் ChatGPT வந்து தான். என்னது? சொன்னது வந்து இந்த மாதிரி இருக்கணும், இந்த That மாதிரி is fine. That is இந்த fine. மாதிரி I'm not against generating ChatGPT code at all. I'm not worried about that. என்னோட கொஸ்டின் என்னன்னா, உங்களோட ஹோம் பேஜ் லுக்ட் வெரி clean, பட் added team page where you have the boxes did not look clean. அதனால நான் கேட்குறேன். நான் எதுக்கு கேட்குறேன்னா, ஃபர்ஸ்ட் பேஜில் ChatGPT கிட்ட சொல்லிட்டு செகண்ட் பேஜும் ChatGPT கிட்ட சொல்லி மிஸ்மேட்ச் ஆச்சா, இல்லை செகண்ட் பேஜ் நீங்க எழுதிங்களான்னு கேட்குறேன் நான். இல்லை ஃபுல். இல்ல ஸோ யூ கேவ் த ஃபுல் ரெண்டு டிஃப்ரெண்டா ப்ராம்ப்ட் கொடுத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் கொடுத்துட்டு கிவ் மீ த பேஜ்னு சொல்லிட்டு அப்புறமா டிட் யூ கோ பேக் அண்ட் சே நவ் கிவ் மீ த பேஜ் ஃபார் ஆட் டீம் சொன்னீங்களா? நோ மேம். ஒரே பேஜ் ஒரே தான் மேம். ப்ராம்ப்ட்ல. பட் டிட் யூ ஃபீல் தட் ரெண்டுமே ஒழுங்கா இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணீங்களா? எஸ் மேம். நான் ஃபர்ஸ்ட் யூஏ எனக்கு ஃப்ரண்ட் பேஜே அவ்வளவா எனக்கு சாட்டிஸ்ஃபை பிடிக்கலன்றது ஆகல. வேற, கலர் காம்பினேஷன் பிடிக்கலன்றது வேற. பட் செகண்ட் இது டிடன்ட் ஈவன் ஃபாலோ த ஃபர்ஸ்ட் பேஜோடது. வாட் ஐ மீன்? ஸோ எதுக்காக நான் இதை எஸ் பிரிங்க் பண்றேன்னா, நாளைக்கு வந்து வில் பி டூயிங் லாட் ஆஃப் பேஜஸ், ரைட்? எஸ் மேம். அண்ட் வி நீட் டு ஹேவ் அ சேம் இது இருக்கணும். என்னது? டீம் வந்து ஒழுங்கா போயிடணும். ஸோ using ChatGPT to do it itself is a skill. We have to give a ChatGPT or whatever. Kimi, did anyone try Kimi? Only because Kimi is a thing. But anyways, we'll come to that. Let's not talk about it. Wednesday நான் வரும்போது you guys do this for me and I will add a little bit more homework on uploading Excel. அந்த நீங்க ஆட் டீமுக்கு வந்து ஒரு 4 பட்டன் கொடுத்துருந்தீங்க. That is not how things work these days. இந்த இதுல பாத்தீங்கன்னா, நம்மளோட மெட்டீரியல் டேட்டாபேஸ்ல பாத்தீங்கன்னா there are so many details, right? நிறைய டீடைல்ஸ் வந்து அவங்க என்டர் பண்ணணும். எவ்ரி டைம் they want to enter a new material, tons of details இருக்கு. அது வந்து ஒவ்வொரு டப்பாவா இப்படி போட்டுட்டு இருந்தோம்னா it's not going to look nice, it's not going to be easy for the user. We have to come up with a way to write it in a cleaner way. Okay? So that is this is again creative thinking varnam. Okay, I'll come to that next. We'll meet again on Wednesday. I want each one of you to finish and அந்த UI நீங்க எனக்கு காட்டும்போது I want you to come up with a prototype for இந்த UI மெட்டீரியல் டேட்டாபேஸுக்கு UI இருந்து எப்படி வரும். You are not going to write the code, ChatGPT is going to write the code. I want to see என்ன அழகா நீங்க ப்ராம்ப்ட் கொடுத்து எப்படி அந்த பேஜ் கொண்டு வரீங்க. That is what I want to see. புரிஞ்சுதா?
You can give this Excel spreadsheet as an input to ChatGPT. I keep saying ChatGPT, but it could be Claude, it could be Kimi, it could be anything. You can use that Excel file as your input. File input கொடுத்து you can give proper prompt and say, give me a UI where the user can enter these details. Okay, I want to see that UI also on Wednesday because இப்போ நான் சொல்ற வேலை should not take a long time. புரிஞ்சுதா? You understand the homework? மேம் இத ஃபுல்லாவே பண்ணலாம். இண்டிவிஜுவல் Individual. இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் பண்ற Individual. ப்ராஜெக்ட்டுக்கு அப்லோட் பட்டன் வைக்கணுமா இல்லைன்னா அந்த மெட்டீரியல் மாஸ்டர் நம்ம இப்போ கிரியேட் பண்ணல அதுக்கு இப்போதைக்கு வந்து நீங்க மெட்டீரியல் கிரியேட் பண்ண மாஸ்டர் ஃபர்ஸ்ட் இது வந்து மெட்டீரியல் மாஸ்டர் டேட்டா பேஸை அப்லோட் பண்றதுக்கான UI ஒன்லி. ஐம் நாட் ஆஸ்கிங் யூ டு ரைட் த ஹோல் கோட். UI ஒன்லி. ஐம் நாட் ஆஸ்கிங் யூ டேட்டா பேஸ். வி ஆர் ஒன்லி கோன் டு ஃபோக்கஸ் ஆன் த UI பிகாஸ் ஐம் ஹோப்பிங் இட் வில் டேக் an hour or two. So because we are meeting on Wednesday. அந்த ரீசன்னால இண்டிபெண்ட்டாக பண்ணுங்க. ட்ரையல் இது வந்து இட்ஸ் ட்ரையல் அண்ட் எரர். ஐ வாண்ட் டு see how well என்ன இதுக்கெல்லாம் நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறீங்க. ஐ நீட் டு கோ டு another meeting now. சரியா? புரிஞ்சுதா? Okay, if you don't understand, no problem. Text me. I can answer. Or if you want to meet later also, நாளைக்கு also we can do it. Got it? சரியா? Yes, ma'am. All right. Okay, guys. I'll talk to you later. Bye.